இப்போ ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வெற்றிலை அப்புறம் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இந்த கும்பகோணம் வெற்றிலைங்கிறது நீண்ட வரலாறு கொன்ற ஒரு பொருள். காவிரி ஆற்றுப்படைகளை விளையிற இந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு தனி சுவை இருக்கிறதுனால இதை வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் இது இடம்பெறும். மருத்துவ குணமும் மிக்கது இருக்கிறதுனால இந்த வெற்றிலையை குழந்தைகளோட நலனுக்கும் பயன்படுத்துகிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த முதல் வேளாண் பொருளாக இந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு தான் புவிசார் குறியீடு கிடைக்குது. இதே போல் இந்தியாவிலேயே முதல் புவிசார் குறியீடு பெறும் பூமாலையாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோவாளை மாணிக்க மாலை தான். வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் இதெல்லாம் கொண்டு பூ வேலைப்பாடோட பின்னப்படுறது தான் தோவாளை மாணிக்க மாலையோட சிறப்பு. இந்த ரெண்டு பொருள்களுக்கும் புவிசார் குறியீடு கிடைக்கிறது மூலமாக அதோட உற்பத்தியாளருக்கு ஏற்றுமதி வாய்ப்பும் வருவாய் பெருக்கமும் ஏற்படுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. புவிசார் குறியீடு பெற்றதில் தேசிய அளவில் தமிழ்நாடு 62 பொருட்களோட 2ஆம் இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் தான் 11 பொருட்களோட முதல் இடத்துல இருக்குது.